கொண்டிருப்பது தினமடை செய்திகள். வீட்டு தகராறு காரணமாக இளம்பெண்ணை தாக்கி மானபங்கம் படுத்தி கற்களால் தாக்கிய வாலிபர்களை கைது செய்வார்களா என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த தாட்சாயினி வயது 18 என்கின்ற இளம்பெண்ணை வெங்கடேசன் என்பவர் குடும்பத்தில் சேர்ந்து சொத்து தகராறு காரணமாக கற்களால் அடித்து மானபங்கம் படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெங்கடேசன் என்பவரின் குடும்பத்தினர் சொத்து தகராறு காரணமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும், தாட்சாயினியின் தகப்பனார் தசரதன் வயது 44 இவர் பலமுறை கூறியும் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது என்றும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தசரதனை தாக்குவதற்கு தரைக்குறைவாக பேசிய பொழுது அவரது மகள் தாட்சாயினி எனது தகப்பனாரை ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு தாட்சாயினியை கற்களால் தாக்கி அவரது உடைமைகளையும் நீக்கி தரைக்குறைவாக பேசியதோடு அல்லாமல் அவரை மானபங்கம் படுத்தியுள்ளனர். பின்னர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட தாட்சாயினி ஆற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இதுவரையிலும் காவல்துறையினர்கள் மூலம் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்றும், எனது மகளை இதுபோன்று தாக்கியுள்ளார்கள் என்றும் தாட்சாயினி மற்றும் அவரது தாய் தந்தையினர் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் என்று வேதனையுடன் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா மற்றும் அந்த இடத்துல போறதுக்கு பயமாக்குது. அவங்க எல்லாம் எப்ப போனாலும் அடிக்கிறதுக்கு தான் வராங்க. அடிச்சு இப்படி நாசம் பண்ணிட்டாங்க. இது ஒரு தீர்வு காணணும் எங்களுக்கு இல்லை எங்களை கொலை முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க சார். எங்க வீட்டுக்காரர் அடிக்கிறதுனால எங்க குழந்தைங்களும் போய் கேட்டு எல்லாருமே அந்த இடத்துல போனாவே இப்படிதான் எங்களை பண்ணின்னு நாசம் பண்ணிக்கிறாங்க சார். அது இல்லாத அசிங்கமா பேசிக்கிறாங்க. எனக்கு 2 பொம்பளை பசங்க அந்த